19 பிப்ரவரி 2026 திருநிற்று பின் வருகின்ற வியாழன் நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 9, இறை வசனங்கள் 22 25 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். என தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருநிற்று புதனுக்கு பின்வருகின்ற வியாழக்கிழமைகளில் இன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும், இன்றைய புனித கான்ட்ராக்ட் இவர் வழியாக இறைவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். இவர் 3ஆம் நிலை பிரான்சிஸ்கன் துறவு சபையில் இணைந்து எப்ரோஸின் எளிய கிளாரவின் சபையின் என்னும் பெண்களுக்கான துறவியர் இல்லத்தில் இணைந்து துறவியாகிறார். தூய்மைக்கான கெர்டோவின் கீர்த்தி வேகமாக பரவி அவரை காண வரும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. அவர் தனிமை அழிக்கப்பட்டது. இதன் காரணமாக தன்னுடைய யாத்திரையை அவர் தொடங்கி முதலில் ரோம் நகருக்கு சென்று அங்கிருந்து புனித பூமிக்கு மால்டாவுக்கும் சென்று அதன் பிறகு சுமார் 1340ஆம் ஆண்டு சிசிலியில் உள்ள ஒரு தொலைவான இடமான பலேர்மோவுக்கு சென்று கொர்னாட்டோ 11 வருடங்கள் தமக்காகவும் உலகத்திற்காகவும் ஜபத்திலும் தபத்திலும் அவர் ஆழ்ந்திருந்தார். ஜபமும் தவமும் அவரை சூழ்ந்திருக்க தூண்டுதலுக்கு பதில் என்பதை கண்டறிந்த இந்த புனிதர் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக கூறியபடி பிப்ரவரி மாதம் இன்றைய நாளில் அவர் சிலுவை ஆண்டிற்கு முன்பாக முழங்கால் படித்து செலுத்திய மரணம் அடைகின்றார். ஆகவே இதற்கு மூலியமாக நாம் கற்றுக்கொண்ட பாடமானது செய்த தவறுக்காக மனம் வருந்துவதும் திருந்தி வாழ்வதும் ஜபத்திலும் தபத்திலும் நிற்க நாம் உணர்ந்து செல்ல வேண்டும். ஆக இவர் வழியாக இறைவன் நம் அனைவருடைய வேண்டுதல்களையும் எனக்கு நிறைவேற்றி தருவாராக என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நாளில் நாம் செபிப்போம். பிரியமானவர்கள், இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது தவக்காலத்தில் நுழைந்திருக்க நமக்கு தவக்காலம் என்றாலே எதையாவது ஒன்றை விட்டு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த நற்செய்தி வாசக ஒருபடி மேலே சென்று வெறும் பொருட்களை மட்டும் நாம் விட்டு விடுவதாக இல்லாமல் நம்மையே நாம் அர்ப்பணிக்கின்ற உண்மையான சீலத்துவத்தை கொண்டிருக்க வேண்டும். இயேசு மானிட மகன் பலவராக துன்பப்படவும் கைவிடப்படவும் கொல்லப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இந்த வேண்டும் என்பது ஒரு சோகம் அல்ல, அதன் அன்பின் வழியாக உயிர்ப்புக்கு செல்லும் தெய்வீக திட்டம். இந்த தவக்காலம் நம் வாழ்வில் ஒரு வேண்டும் காலம். நம் இதயத்தை சூழ்ந்திருக்கின்ற தேவையற்ற ஆசைகளை களைந்து இறைவனுக்கு தடையாக இருப்பவற்றை போக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். லூக்கா நற்செய்தியாளர் மட்டுமே நாள்தோறும் சிலுவையை சுமக்க என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். மற்றவர்கள் சிலுவை சுமக்கின்ற வார்த்தைகள் பயன்படுத்தி, இவர் மட்டும்தான் தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு. ஆக எப்பேற்பட்ட சிலுவையை இந்த தவக்காலத்தில் நாம் சுமக்க வேண்டும்? நோன்பு என்ற ஒரு சிலுவையை. நம்முடைய உணவுகளை தவிர்க்கின்ற பொழுது வெறும் பசியை மட்டும் நாம் தவிர்க்காமல் கடவுள் மட்டுமே நிரப்பக்கூடிய ஒரு இடத்தை நம்முடைய இதயத்தில் நாம் உருவாக்க வேண்டும். ஆக அந்த ஒரு பசியை தான், ஆன்மீக பசியை இறைவன் மட்டுமே நிரப்ப முடியும் என்ற நம்பிக்கையில் ஜெபிக்க வேண்டும். தர்மம் என்ற ஒரு சிலுவை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பிறருக்கு கொடுப்பதன் மூலமாக நமது சுயநலத்தை நாம் பலியிட வேண்டும். கடவுளுடைய பராமரிப்பின் அடையாளமாக நாம் மாற வேண்டும். 3வது, ஜபம் என்ற ஒரு சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். ஜபத்திற்காக நாம் செலவிடுகின்ற நேரம் உண்மையில் வீணாகுவதில்லை, மாறாக அது நிறைவாழ்விற்கு நம்மை கொண்டு செல்கின்ற ஒரு முதலீடு. நாம் அதிக அளவில் ஜபிக்கின்ற பொழுது
நேரம் செலவிடாமல் நிறைவார்த்தையை நோக்கி, நிறைவாழ்வை நோக்கி செல்கின்ற ஒரு பயணத்தை ஜெபம் செய்கிறது. ஆக இதே நற்செய்தியில் இன்னும் ஒரு ஆழமான ஒரு கேள்வியை எழுப்புகிறார். ஒருவர் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கின்ற பயன் என்ன? உலகம் அதிகம் இருந்தால்தான் வாழ்வு என்கிறது. ஆனால் தவக்காலத்தினுடைய கணக்கான தலைகீழானது. குறைவாக இருந்தால்தான் நிறைவு. உலக இறைச்சல்களை குறைத்தால் இறைவனுடைய குரலை கேட்க முடியும். இந்த 40 நாட்கள் உலக இன்பங்களை பெற்று கடவுளான உறவை நாம் இழக்கின்ற பொழுது தவக்காலத்தில் நாம் தோற்றுவிடுகிறோம். ஆனால் நம்முடைய கர்வத்தையும் கோபத்தையும் சுயநலத்தையும் நாம் இழந்தால் அது ஒரு உயிர்ப்பினுடைய பெருவிழாவாக நாம் ஒரு புதிய மனிதராக மாற முடியும். ஆக இந்த வாரம், இந்த நாளில் நம்முடைய சிலுவைகளை வெறுமனே நாம் சுமக்காமல் அதை நாம் அன்புடன் கட்டித் தழுவ வேண்டும். நம்முடைய உடல்நலக் குறைவோ குடும்ப பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் இயேசுடைய பாதத்தில் வைப்போம். எல்லாவற்றையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து உயிரை காக்க நாம் முயலக்கூடாது. ஏனெனில் இறைவன் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்படைப்போம், உயிரை பெறுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் தவக்காலம் என்பது மீண்டும் இதயத்துக்கு திரும்பும் காலம் என்று குறிப்பிடுகிறார். ஆக நாம் மீண்டும் இறைவனிடத்தில் திரும்ப வேண்டும். நம்முடைய அன்பு பொழிகின்ற ஆண்டோட இதயத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். நாம் தனியாக அல்ல, சிலுவை சுமக்கின்ற பொழுது இயேசுவும் நம்மோடு நடக்கிறார். ஆக இந்த நிறைவான நம்பிக்கையுடன் இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைப்பும். இறைவனுக்காக நாம் அனைத்தையும் இழந்து இறைவன் ஒருவரை நமக்கு இருக்கிறார் நம்பிக்கையில் இந்த நாளினுடைய எல்லா நலன்களையும் வளங்களையும் வெற்றிகளையும் மகிழ்ச்சிகளையும் இறைவனிடத்தில் காணிக்கையாக்குவோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்கின்ற மற்றொரு நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். என்று உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்றால் அந்த வாழ்வையை இழக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான ஒரு கருத்தை எங்களுக்கு கற்பித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்று எங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் விட உம்முடைய திருவுளத்திற்கே நாங்கள் முதலிடம் கொடுக்க எங்களுக்கு அருளை தாரும். எங்களுடைய சுயநலத்தையும் கர்வத்தையும் வீண் கவலைகளையும் இன்று நான் சிலுவையில் அறைய எனக்கு வலிமையை தாரும். நாள்தோறும் தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற அழைப்பை ஏற்க வேண்டும். இந்த அழைப்பை ஏற்க எனக்கு தைரியத்தை தாரும். இன்று எனக்கு வருகின்ற ஒவ்வொரு சவால்களையும் என்னுடைய சிலுவையாக ஏற்றுக்கொண்டு கடின உழைப்பையும் பிறருக்கு செய்கின்ற சேவைகளையும் என்னுடைய சிலுவையாக ஏற்றுக்கொண்டு மகிழ்வுடன் அதை நான் சுமக்க எனக்கு வலிமையை தாரும். ஆண்டவரை, உலகம் முழுவதும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்ற ஒரு கேள்வி இன்று என்னுடைய இதயத்தை பாதிக்கிறது. இந்த கேள்வி அவ்வப்பொழுது என்னுடைய இதயத்தில் ஒலிக்க கிருபையை தாரும். உலக புகழுக்காக பொருளுக்காக என்னுடைய நேர்மையை நான் இழந்து விடாதபடி என்னை காத்திருளும். உலகை நாடி செல்லாமல் உம்மையை நாடி செல்கின்ற ஒரு பயணத்தை எனக்கு அளித்தருளும். என்னுடைய ஆன்மாவை ஆசீர்வதித்தருளும். எனக்கு தேவையான எல்லா கிருபையும் தந்து ஞானத்தை தந்து உலகம் போகின்ற போக்கில் நான் செல்லாமல் உங்களுடைய சிலுவையில் வழியில் நாங்கள் நடந்திட எங்களுக்கு உதவியை தாரும். ஆண்டவரின் தவக்காலத்தில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு நோன்பும் செபமும் எங்களை உம்மிடத்தில் இன்னும் நெருக்கமாக கொண்டு வர கிருபை புரிந்தருளும். என்று நான் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிலும், செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலையிலும், செல்ல இருக்கின்ற ஒவ்வொரு பயணத்திலும் உம்மை நான் காண வேண்டும். ஆண்டவர், இன்று உமக்கும் மற்றவருக்கும் அன்போடும் தாட்சியுடன் நாங்கள் பணிவிடை செய்ய, உம்மை போற்றி புகழ்ந்திட, பிறருக்கு சேவை செய்திட எல்லா வளங்களையும் எங்களுக்கு அளித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியான் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.